வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் எதை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், யாழ்ப்பாணத்தில் சிறப்பான சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். என்னென்று சொன்னால், உங்கள் அனைவருக்கும் தெரியும், அங்கே இருக்கும் அரசியல்வாதி வைத்தியர் அர்ஜுனா என்பவர். அவருக்கு சிறப்பாக ஒரு மரியாதை செய்யும் முகமாக அங்கே யாழ்ப்பாணத்தில் யாரோ அவருக்கு ஒரு பதாகை அடித்து அதற்கு செருப்பு மாலை போட்டு தெருவில் வைத்திருந்தனர். ஏனென்று சொன்னால், அவரின் சமீபத்திய செயற்பாடுகள் அவருக்கு இவ்வாறான மதிப்பளிக்கும் நிகழ்வுகளை செய்ய வேண்டிய கடமையை யாழ்ப்பாணத்தில் இருக்கும் தமிழர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. அதனால் அவருக்கு அந்த மதிப்பளிக்கும் செயற்பாட்டை செய்திருந்தனர். அந்த மதிப்பளிக்கும் செயற்பாட்டை பொறுத்து கொள்ள முடியாத வைத்தியர் அர்ஜுனா அங்கே சென்று அந்த போஸ்டர்களை, பதாதைகளை கிழித்து தனது காரில் தூக்கி போட்டுக்கொண்டு ஓடுகின்றார். அந்த காணொளிகளை போட்டு விடுகிறேன், பாருங்க. இதே நாடிக்கொண்டிருக்கிறது தெரியல, நிற்கிது இல்லை. வைத்தியர் அர்ஜுனா மாதிரி தான் இந்த கேமராவும் ஆடுது. எப்பவும் ஆடுது. என்ன ஒழுங்கா இல்லைங்கடா. ஓகே, அப்போ அவருக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த பதாதைகளை பார்த்துவிட்டு அவர் பொறுக்க முடியாமல் ஆவேசத்துடன் அதை கிழித்து எடுத்து கொண்டு செல்வது காணொளியாக வெளியாகியுள்ளது. அதை பார்க்கும் பொழுது சிரிப்பாகவும் ஒரு பக்கத்தில் மகிழ்வாகவும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இவர் வைக்கும் விமர்சனங்கள் ஆக்கள் மேல், தனது சக அரசியல்வாதிகள் மீது, அவர்களின் வயது, அவர்களின் சேவை என்பவற்றை கூட கருத்தில் எடுக்காமல் அவர்கள் மீது நேற்றோ முந்த நாள் கூட ஒரு கூட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் நடந்த வேளை கஜேந்திரகுமார் அவர்களை பார்த்து நாயே, அடிப்பெண்டா நாயே என்ற ரீதியில் கடும் சொற்களை வீசியிருந்தார். இப்போ உங்களுக்கு வைக்கப்படும் விமர்சனங்களை, உங்களுக்காக மக்கள் ஏற்படுத்தும் எதிர்வினையை ஏற்றுக்கொள்ள முடியாத நீங்கள் எப்படி இன்னொருவரை இவ்வாறு வசை பாட முடியும்? அரசியல்வாதி என்று வந்துவிட்டால் நீங்கள் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் பொது வாழ்க்கையில் நீங்கள் இருக்க முடியாது. அந்த காலத்தில் சந்திரிகாவுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கொடும்பாவி எரித்தவர்கள்லாம் இப்படி பொம்மையை செய்து அவாவின் படத்தை வைத்து அதற்கு செருப்பு மாலை போட்டு செருப்பால் அடித்து நாங்கள் கொளுத்தியிருக்கிறோம். அதே நிலைமை என்று உங்களுக்கு வந்துவிட்டது. தமிழர்கள் உங்களை இனி அடுத்த நடவடிக்கையாக உங்கள் கொடும்பாவியை தான் யாழ்ப்பாணத்தில் எரிப்பார்கள். ஏனென்று சொன்னால், உங்கள் நடவடிக்கை அப்படித்தான் போய்கொண்டிருக்கின்றது. நீங்கள் யாருடன் சேர்ந்து இயங்குகின்றீர்கள் என்பது இன்று வெட்ட வெளிச்சமாகிவிட்டது மக்களுக்கு. அவர்கள் அதற்கான எதிர்வினையை இனி வருங்காலங்களில் சிறப்பாக உங்களுக்கு ஆற்றுவார். நாங்கள் கேட்டிருந்தோம் உங்களை பார்த்து செய்துவிட சொல்லி யாழ்ப்பாண மக்களிடம் வரும் தேர்தல்களில். ஆனால் அதற்கு முன்னாலே மக்கள் ஆரம்பித்து விட்டார்கள் உங்களுக்கான எதிர்வினையை ஆற்ற. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அங்கே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை ஆன அண்ணன் சீமான் மீது சேட்டை வாரி அடித்ததும், அவதூறுகளை பரப்பியதும், பின்னர் இலங்கைக்கு போய் அங்கே பாராளுமன்றத்தில் நான் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு போயிருந்தால் சீமானை சுட்டிருப்பேன் என்று சொன்னதும், அதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது? நீங்கள் உண்மையிலேயே ஒரு படித்த வைத்தியர். அந்த படிப்புக்கான மரியாதையாவது உங்களுக்கு இருக்க வேண்டும். பொது வழியில் நீங்கள் பேசும்பொழுது, அரசியல் என்பது தனிநபரை தாக்குவதல்ல. அரசியல் மக்களுக்காக செய்ய வேண்டிய சேவை. ஆனால் நீங்கள் அதை செய்வதாக தெரியவில்லை. உங்கள் சுய லாபத்துக்காக, உங்கள் பெருமைகளை தட்டுவதற்காகவும் அடுத்தவர்களை மட்டம் தட்டுறீர்கள். நீங்கள் படித்து வைத்தியராகிவிட்டீர்கள், மற்றவர்கள் படித்தவர்கள் இல்லை என்பதற்காக அவர்களை இலக்காரமாக பேசுவதும், நாயை பேய் என்பதும், மக்களிடம் நின்று மக்களை சுடுவேன் என்று துப்பாக்கி எடுத்து காட்டு மிரட்டுவதும் எந்த வகையான அரசியல்? உங்களுக்கு இந்த அரசியல் தேவையில்லை என்றுதான் தமிழ் மக்கள் முடிவெடுத்து உங்களுக்கு எதிர்ப்பை காட்டும் முகமாக உங்களுக்கு ஒரு பதாகையை வைத்து அதுக்கு செருப்பு மாலை அணிவித்துள்ளனர். இது ஆரம்பம் போல்தான் தெரிகிறது உங்களுக்கு தமிழ் மக்கள் காட்டும் எதிர்வினை. இனி வரும் காலங்களில் இது கடுமையாகத்தான் இருக்கும். நீங்கள் உங்கள் போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால், நீங்கள் போகும் இடங்கள் எல்லாம் ஒரு கருத்து கேட்கும் கூட்டமாக இருந்தாலும் அங்கே உங்களுக்கு அந்த ஒரு வருத்தம் வந்துவிட்டது. இங்கே ஆங்கிலத்தில் சொல்வார்கள்,
என்னண்டு மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் என்று சொல்லி அங்கே எங்கே இருந்தாலும் நான் தான் பெரியாள், என்னை பெருசாக காட்டிக்கொள்ள வேண்டும், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற அந்த ஒரு தலக்கணம் உங்களுக்கு வந்துவிட்டது. அந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் தான் இப்போ உங்களை போட்டு ஆட்டி படைக்கின்றது. எங்கு போனாலும் உங்கள் மீது தான் அனைத்து பேச்சுக்களும் இருக்க வேண்டும், உங்களை சுற்றித்தான் மீடியா வெளிச்சம் இருக்க வேண்டும், மக்களின் பார்வை இருக்க வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத கருத்துக்களை சொல்வதும் தேவையில்லாமல் ஆக்கள் மீது வசைபாடுவதுமாக உங்களின் நடவடிக்கை போய்கொண்டிருக்கிறது. இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் படியாக இல்லை. அதனால் தான் உங்களுக்கான எதிர்வினை இப்பொழுது தொடங்கியுள்ளது. உங்களுக்கான செருப்பு மாலையும் அங்கே வைக்கப்பட்ட பதாதைகளும் இது ஆரம்பமாகத்தான் இருக்கும். இனி வருங்காலங்களில் இவை கடும் போக்காக மாறப்போகின்றது என்பது தெரிகின்றது. ஏனென்றால் மக்கள் உணர்ந்து விட்டனர் உங்களின் சுய ரூபத்தை. ஒரு புரட்சியவாதியாக, ஊழலை தட்டி கேட்கும் ஒரு அரசியல்வாதியாக உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு வெளியில் வந்த நீங்கள் பின்னர் செய்யும் செயல்கள் முகம் சுளிக்கும் வண்ணம் தான் இருக்கின்றது. உங்களின் செயற்பாடுகள் யாழ்ப்பாணத்தை பிரதிபலிப்பதாக இல்லை. யாழ்ப்பாணத்துக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தும் முகமாகத்தான் உங்களின் செயற்பாடுகள் இருக்கின்றது. அது வெளி உலகக்கும் சரி, இலங்கையிலும் சரி, உங்களை பார்க்கும் அனைவரும் ஒரு நகைப்பாகத்தான் என்னை பார்க்கின்றனர். அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் சிங்களவர்கள் உங்களை பைத்தியம் என்று சொல்லிவிட்டனர். பாராளுமன்றத்திலே அதை பதிந்து விட்டனர். நீங்கள் அப்படித்தான் பேசுவதாகவும். இப்பொழுது நீங்கள் மஹிந்தாவுடன் போய் நின்று கொண்டு நான் சிங்களவனாக இருந்தால் அவர்களுக்காக உழைத்திருப்பேன், எப்படி ஜெயலலிதாவுக்கு அணிலாக உழைத்தோம் என்று விஜய் சொன்னாரோ அதுபோல தான் நீங்கள் சொல்லுகின்றீர்கள். உங்களை ஒரு அணிலாகத்தான் காட்டிக்கொள்ள முனைகிறீர்கள் இலங்கையில். அதை வைத்து ஒரு அரசியல் லாபத்தை எடுக்கும் நோக்கமாக இனி உங்களின் எண்ணம் அங்கே நிறைவேறாது. உங்களுக்கு எதிர்வினை தொடங்கிவிட்டது யாழ்ப்பாணத்தில். இனி வரும் காலங்களில் அது கடுமையாக இருக்கும். ஒவ்வொரு தெருவாக உங்களின் காரை எடுத்துக்கொண்டு போஸ்டர்களிக்கும் நிலைக்குத்தான் உங்களை தள்ளப்போகின்றனர் மக்கள். அவதானமாக இருங்கள். இனியாவது உங்கள் பேச்சுக்களை ஒரு 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 பொது வழியில் பேசும் பொழுது எப்படி பேசுகிறோம் என்பதை தெரிந்து பேசுங்கள். ஒரு அரசியல் கூட்டத்தில், அரசியல் மேடைகளில் பேச வேண்டிய பேச்சு உங்களை பெரியவர்கள் முதல் சிறுவர்களை அனைவரும் பார்க்கின்றனர் என்று நினைத்து கொண்டுதான் நீங்கள் பேச வேண்டும். பேசும் பொழுது மற்றவரை மட்டம் தட்டி பேசுவீர்கள். அண்ணன் சீமானை அங்கே திமுக பேச்சாளர்கள் ஒப்பிடுவது, அவற்றின் பேச்சு சரியில்லை என்பது. ஆனால் உங்கள் வாய்களில் என்ன வருகின்றது, என்ன வார்த்தைகள் வருகின்றது? கஜேந்திரன் போன்ற அரசியல்வாதிகள் எல்லாம் அவர்களின் அரசியல் செயற்பாடுகளையாவது நீங்கள் கருத்தில் கொண்டு அவர்களை பேசும் பொழுது ஒரு நிதானமான முறையில் அவர்களை பேச வேண்டும். நான் வெட்டு வேண்டா குத்து வேண்டா என்று பேசுவதெல்லாம் அரசியல் அல்ல. இதை மக்கள் நன்றாக இன்று புரிந்து கொண்டு விட்டனர் உங்களின் அரசியலை. இனி வரும் காலங்களில் அதை நீங்கள் பார்த்து தெளிந்து கொள்வீர்கள். இப்பொழுது உங்களின் பதாகைக்குத்தான் செருப்பு மாலை போடப்பட்டது. இனி நீங்கள் போகும் இடங்களில் உங்களுக்கு செருப்பால் கூட எறிய மக்கள் தயங்க மாட்டார்கள். பார்த்து செயற்படுங்கள் என்பதுதான் புலம்பெயர் தமிழர்களாக நாங்கள் உங்களிடம் வைக்கும் கோரிக்கையாக இருக்கிறது. நீங்கள் ஈழத்தமிழன் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் போய் நின்று பேசும் பொழுது அது ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களையும் தான் பாதிக்கின்றது உங்களின் பேச்சுகள். இவ்வளவுதான் யாழ்ப்பாணத்தாரின் அறிவு, இவ்வளவுதான் ஈழத்தமிழரின் அறிவு என்ற மாதிரியும் அனைவரையும் ஒன்றாக தராசில் வைத்து பிற இன மக்கள் பார்க்க தொடங்கிவிட்டனர். அதை நீங்கள் நிறுத்திக் கொள்வது எல்லாருக்கும் நல்லது. உங்கள் வாயை திறந்தாலே நீங்கள் என்ன பேசுகின்றேன் என்று தெரியாததால் பேச தொடங்கிவிட்டீர்கள். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் தான் இதற்கு காரணம். என்ன செய்வது? அரசியலில் வந்துவிட்டால் அந்த புகழும் எல்லாம் வந்தவுடன் தலைக்குள் போதை ஏறி என்ன பேசுகின்றோம் என்று தெரியாத நிலைக்கு தள்ளப்படுவது. அதை எல்லாம் கட்டுப்படுத்தி மக்களுக்கான சேவையை செய்பவன் தான் அரசியல்வாதி. நீங்கள் தலையில் உங்கள் அரசியல் போதையை, உங்கள் பதவி போதையை ஏற விட்டு விட்டீர்கள். அதை இனி இறக்குவது என்பது கடினம்தான். பார்ப்போம் என்ன செய்கின்றீர்கள் வருங்காலத்தில் என்று. யார் இதை செய்திருந்தனரோ இந்த பதாகை வைக்கும் நிகழ்வு, அவர் எம்பி ஆயிருந்தாலும் பரவாயில்லை என்று துணிந்து பதாகை வைத்தது நாங்கள் வரவேற்கின்றோம். ஏனென்றால் அவருக்கான எதிர்ப்பை தமிழ் மக்கள் தெரிவிக்கின்றனர் என்பது அவருக்கு விளங்க வேண்டும். இனி யாழ்ப்பாணத்தில் இவரின் இந்த கப்சா வேலைகள் எடுபடாது என்பது அவருக்கு விளங்க வேண்டும்.
இதை பார்த்தாவது அவர் இனி திருந்த வேண்டும். அவர் அவர் அந்த பதாதைகளை கிழித்து கொண்டு ஓடுவது பார்ப்பதற்கு பரிதாபமாக தான் இருக்கிறது. வீர வசனங்களை பேசிவிட்டு ஆனால் ஒரு பதாதை வைத்ததையே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவரால் என்பதுதான் இங்கே நகைப்புக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. ஒரு பதாதைக்கே பதறும் இந்த பதறு என்றுதான் பார்க்க தோன்றுகின்றது. பார்ப்போம் வருங்காலத்தில் என்ன நடக்கின்றது. இவ்வளோதான் மக்களே, உங்கள் கருத்துக்களை தெரிவித்து விடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.